இன்னுமே பல இடங்களில் கரண்ட்டு கட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த 60 நாள் ஆட்சியை வந்து 60 ஆண்டு கால ஆட்சியோட ஒப்பிடுறீங்க. அதுதான் இங்கே தப்புன்ற பதிவாக இருக்குது. தான் சார் உங்களே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இல்லை, அதை தான் சொல்ல வரேன். அண்ணா நகரில் கூட மின் தட்டுப்பாடு இருந்தது, சரி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் பிரதானமாக டெய்லி நீங்கள் டிவியை பார்க்குறது இல்லையா? மேடையில் பேசும்போது எல்லாத்தையும் பார்த்தவங்க தான் திமுக காரன்வாங்க. கைது செய்ய போங்க, எனக்கு வந்து மயக்கம் வருது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு கிட்னி போயிடுச்சு, அது போயிடுச்சின்னு சொல்கிறது. ஒரு எம்எல்ஏன்றதுனால இத்தனை பேர் வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க. உங்களுடைய எலும்பை உடச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மீட்டிங் போட்டு சேகர்பாபு மாதிரியும், அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியும், தாமோ அன்பரசன் மாதிரியும், ஏவா வேலு மாதிரியும், ஜெகத்ரட்சகன் மாதிரியும், ராசா மாதிரியும் பேச போகிறீங்களா? மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டதா அந்த பெண் புகார் சொன்னதாகத்தான் திமுக அமைச்சர்கிட்ட கொடுக்கப்பட்டதா சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அமைச்சருக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டதாக தான் அந்த பெண் புகாரில் சொல்லியிருக்காங்க. நானும் அந்த காணொலி ஆடியோவை நானும் கேட்டேன். திருநெல்வேலியில் ஒரு கார் தொழிற்சாலையை திறந்து வைக்க போகிறவருக்கு அங்கே நடந்த தம்பி அஜித்குமாரனுடைய வீட்டுக்கு போக முடியல. படுகொலைக்கு ஃபோனில் சாரி கேட்க முடிஞ்சிச்சு. அந்த ஃபோனில் கூட திருநெல்வேலி போய் தான் உங்களுக்கு அந்த ஃபோனே பண்ணணும்னு தோணியிருக்கு. 5 வருஷம் அவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க. அதை பற்றி எங்கேயா வாய் திறந்துருக்காங்களா? தூத்துக்குடியில் மைக்கு போடும்போதெல்லாம் தெரிச்சு ஓடினாங்களா இல்லையா? இதையெல்லாம் கேட்காதீங்க, வேற ஏதாவது இருந்தால் கேளுங்க, அரசியல் சார்ந்து கேளுங்க. அது அரசியல் இல்லையா? திருக்குறள் அறிவு அரசிலிருந்து அமைச்சர் எம்எல்ஏ கைது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் வந்து திமுக கடுமையாக விமர்சிக்கிறது. திருக்குறள் அறிவு வந்து எங்கள் முதல்வர் வந்து துப்பாக்கி சூடு நடந்ததை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்றதை சொல்லிட்டு கடந்து போகலை. தாவேக வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறது இவர்கள் மேலே. தாவேக அதிகாரத்தை பயன்படுத்துதுன்னா சத்தியமாக பயன்படுத்துது. இங்கே ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அது உங்களை எரிச்சல் படுத்துது. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதை நீங்கள் திமிருன்னு நினச்சா திமிராக வச்சுக்கோங்க, அதிகாரம்னு நினச்சா அதிகாரமாக வச்சுக்கோங்க, ஆணவம் நினச்சா ஆணவமாக வச்சுக்கோங்க. நகராட்சியில் நடந்த பிரச்சனையை பேச சொல்லுவோம் சார், வாங்க கே.என். நேரு உட்கார வைங்க, சேகர்பாபுனுடைய தலையீடு என்னவாக இருந்ததுன்னு பேச சொல்லுங்கள், பிரியா அவர்களை வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். ஏன் ஓடுறீங்க? ஏன் அந்த வாய் மறுக்குதுன்னு கேட்குறேன். உங்கள் பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாக வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்கள் லலிதால மட்டும்தான். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நேர்காணலில் தாவேகாவிலிருந்து திரு ஜலீல் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம். தாவேகாவுடைய இந்த 2 மாத ஆட்சி காலம் எப்படி இருக்கிறதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? தனிப்பட்ட கருத்துக்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, சிறந்த ஒரு ஆட்சிக்கு முன்னுதாரணமாக என்னெல்லாம் செய்யணுமோ அது அத்தனையுமே அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு வராங்கன்றது தான். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து தனக்கான தேவைகள் அடிப்படையில் என்ன இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. ஒரு மருத்துவம், சுகாதாரம், படிப்பு, குடிநீர் வசதி, சாலை வசதி, இந்த மாதிரி விஷயங்களில் தான் இன்றைக்கி அதிக கவனம் செலுத்துகிறாங்க. அது அவங்களுக்கு கிடைக்கிதுன்றதை நம்புகிறாங்க. இன்னும் என்னென்னலாம் தேவைகளோ அதெல்லாம் வருன்றதை நம்புகிறாங்க. அடிப்படையில் இப்போ நீங்கள் சொன்னீங்க அடிப்படையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் சொல்லுவீங்க, அடுத்ததாக நிர்வாக மாற்றங்கள் சொல்ல வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு. அடிப்படையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னா இன்னுமே பல இடங்களில் கரண்ட்டு கட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டே தான் இருக்குது. இல்லை, முதல்ல இருந்த அளவுக்கு அதான் சொல்கிறேன். அதாவது லஞ்சத்தை வந்து மொத்தமாக ஒழிச்சிடலாமா, ஊழலை ஒழிப்போன்னு சொன்னாங்க. தாம்பரத்தில் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சென்னையில் பல இடங்களில் 5 மணி நேரம் 10 மணி நேரம் மின் தடையின்னு இருந்துகிட்டே இருக்கு. மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார், மின்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அசஸ்மெண்ட் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அதில் கூட அதிகமாக வந்துருச்சு, அதை கூட நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த மாதங்களில் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் எடுக்க அசஸர் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அட்மிட் பண்ணுறாரு. இப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மின்தடையினால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறது இன்னொரு பக்கம். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த 60 நாள் ஆட்சியை வந்து 60 ஆண்டு கால ஆட்சியோட ஒப்பிடுறீங்க. அதுதான் இங்கே தப்புன்றேன். இதுதான் அடிப்படை தவறுன்னு சொல்கிறேன். அதாவது 60 ஆண்டுகளில் அவங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதை அத்தனையுமே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது அந்த ஒரு பவர் செக்டராக அவங்க இருந்திருக்காங்கன்றது தான் மக்கள் உணரணும். ஆனால் இதை வந்து பெருசாக பிம்பமாக்கி பேசுகிறது தான் இன்றைக்கி அரசியல். திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு அரசியல் இன்றைக்கி இருக்குன்னா அதை மட்டும்தான் இன்றைக்கி பேச முடியுது இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி நடந்த ஒரு லாக்அப் டெத்தெல்லாம், கஸ்டோடியல் டெத்து நடக்கக்கூடாதுன்றதெல்லாம் தாவேகாவினுடைய கொள்கையாக இருக்குது. ஆனால் ஒரு தவறு நடந்த உடனே 60 ஆண்டுகள் நடந்த கட்சி குதிக்குது. ஏற்கனவே நடந்த 25-26 கஸ்டோடியல் டெத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட பதில்கள் இல்லை. அப்போது
இதை வச்சு தான் மடைமாற்றம் செய்ய வேண்டிய வேலைகள் தான் இருக்குது. இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இத்தனை ஆண்டுகள் எந்த போராட்டத்தை பண்ணார்? தன்னுடைய துறை சார்ந்த மீனவர் நலத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார். மீனவ மக்களுக்காக எத்தனை அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை உயிர் பறி போயிருக்கு, எத்தனை பேருடைய படகுகள் வந்து இலங்கை கடற்படை வந்து பிடிச்சி வச்சுருந்துருக்கு, அது திரும்ப கூட எடுத்துகிட்டு வர்றதற்கு எந்த நடவடிக்கைகளும் இல்லை. அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் என்னெல்லாம் நடந்தது, இதுக்காக எத்தனை முறை வந்து நலவாரியத்தை போய் சந்திச்சார், உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருப்பார், இலங்கைக்கு முறையிட்டிருப்பார், கடிதம் எழுதியிருப்பாருன்றது தான் வரலாறுகள் பதிவாக இருக்குது. சார் உங்களே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இல்லை, அதை தான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? இது எல்லாமே இன்றைக்கி நாடக அரசியலாக மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது வருவாங்க, மேடையில் பேசும்போது எல்லாத்தையும் பார்த்தவங்க தான் திமுக காரன்வாங்க, கைது செய்ய போங்க, எனக்கு வந்து மயக்கம் வருது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு கிட்னி போயிடுச்சு, அது போயிடுச்சின்னு சொல்கிறது, புரியுதுங்களா? நீங்கள் பார்த்த திமுக காரர்கள்லாம் இங்கே இல்லை, புரியுதுங்களா? அந்த பார்த்து உணர்வோடு வேணும், இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு நடத்தின ஒரு போராட்ட குணத்தில் உள்ளவன், இந்த ஆட்சியும் அதிகாரம் மாறணும்னு நினச்சவன், அதெல்லாம் அங்கே இல்லை. இந்த ஆட்சியும் அதிகாரம் மாறணும்னு நினச்சவன் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் இருக்கான். அதனால தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க முடிஞ்சிருக்கு. இந்த 2 ஆண்டுகள் அரசியல் 60 ஆண்டு அரசியல்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடக்க புள்ளியை வச்சுருக்குது, அவங்களுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுருக்குது. இந்த 2 ஆண்டுகள் சாத்தியமான அண்ணாதுரைக்கு சாத்தியமாகாதது, கருணாநிதி அவர்களுக்கு சாத்தியமாகாதது, ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு சாத்தியமாகாதது, ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கு சாத்தியமாகாதது. அதெல்லாம் வந்து நீங்கள் கட்சியினுடைய அல்லது திரு விஜய் அவர்களுடைய ஒரு பெருமையாக இந்த மக்களுடைய அங்கீகாரமாக நீங்கள் சொல்லலாம். தப்பு. நான் அதை ஒருபோதும் சொல்லலை. இதில் வந்து நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்களே தவிர, எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர, அவர் தலைவர் தளபதியினுடைய பெருமை, அவருடைய மக்களுடைய வேதனைன்னு சொல்கிறேன், வலியும் வேதனையும் பேசியிருக்கிறார் களத்தில். மக்களுடைய அங்கீகாரம் தான் நான் சொன்னேன், அதை தான் சொல்கிறேன், மக்களுடைய அங்கீகாரம்னு சொல்கிறேன். ஆமாம், மக்களுக்கு தேவைன்னு தான் இங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கான், மக்களாட்சி வேணுன்றதை நினைக்கிறான். நம்ம ஏற்கனவே பல விவாதங்களில் பேசியிருக்கிறோம், புரியுதுங்களா? இங்கே வந்து பெருமைப்படுவதற்கான எந்த அரசியலும் இல்லை, மக்களுடைய வேதனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அரசியல் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. சமூக நீதி மாணவர்களுடைய விடுதிகள்லேருந்து ஒரு காணொலி வருது, அதுக்கு அடுத்த நாள் அவர் அங்கே நிற்கிறாரு, அதுக்கு அடுத்த நாள் 24 மணி நேரத்தில் அந்த பசங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுது. ஒரு மருத்துவமனையில் ஒரு தாயார் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு அங்கே நடக்கக்கூடிய அசௌகரியங்களில் பதிவாக போடுறாங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு முதல்வர் வந்து ஆய்வுக்கு போகிறாரு. முதல்வர் அந்த ஆய்வுக்கு போயிட்டாரு. போனதில் என்ன தப்பு? இதுக்கு முன்னாடி ஏன் போகலைன்றதை சிந்திக்க மறந்துடுறாங்க. ஆனால் இன்றைக்கி போவதனால சின்ன பசங்க 8வது 7வது படிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கி வந்து எங்களுக்காக இந்த பாலம் திறக்கப்படலைன்னு ஒரு காணொலி போடுறாங்க. அடுத்த 20 மணி நேரத்துக்குள்ளே கலெக்டர் அங்கே இருக்கிறாரு, அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க, அந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கிறாங்க, உடனடியாக வேலைகள் நடக்குது. கலெக்டர் போன 4 மணி நேரத்தில் பாலம் திறக்கப்படுது. அப்போது மக்களுக்கான ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறதுல எவ்வளோ ஊழல் இருக்குன்றத தாவேக அரசு வருவதற்கு முன்னாடி கடந்த ஆட்சி காலத்திலே என்னுடைய நண்பர் அரப்பூர் ஜெயராமன் எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வந்திருக்கிறார், புரியுதுங்களா? அதுக்கான நீங்கள் என்ன தேவைகளோ அதுக்கான மின்மாட்சிகள் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி கொண்டு வந்து போடாமல் இவ்வளவு சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கீங்கன்றதையும் சகோதரர் துறை சார்ந்த அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பல முறை பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இது சம்பந்தமாக இப்போ வரைக்கும் என்னென்னா என்னுடைய கேள்விக்கான பதிலை நீங்கள் இல்லை, அதை தான் சொல்ல வரேன். இப்போ வரைக்கும் தாம்பரம் உள்ளிட்ட சென்னை மாநகராட்சி பெருவாரியான அவுட்ஸ்கர்ட்ஸ் பகுதி எல்லா இடத்துலையுமே அண்ணா நகர்ல கூட மின் தட்டுப்பாடு இருந்தது, சரி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் பிரதானமாக டெய்லி நீங்கள் டிவியை பார்க்குறது இல்லையா சார்? இல்லை, நான் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து தானே இருக்காங்க மக்கள். வந்து நீங்கள் சொன்னீங்க அடிப்படை தேவையில் நிறைவு. நான் என்ன சொன்னேன், ஒரே நேரத்தில் இதெல்லாம் மாறிடாது, நானும் ஏற்கிறேன். அதை தான் துறை சார்ந்த அமைச்சரும் சொல்றாரு, படிப்படியாக ரொம்ப அதிக சிரமம் குழந்தைகளை வைத்துக்கொண்டு சொல்றதுக்கு வேணா ஈஸியாக 10 மணி நேரம் 15 மணி நேரம் 5 மணி நேரம்ன்றதெல்லாம் சொல்லிடலாம். சம்மந்தப்பட்ட ஊர்கள்லையுமே உங்களுடைய செய்தியாளர்களை வச்சு நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா தெரியும் எத்தனை மணி நேரம் மின்தடை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத. 5 மணி நேரம்லாம் இன்றைக்கி தடை இருந்ததுன்னா மக்கள் கொதித்து எழுந்திருப்பாங்க. திமுக ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன், திமுக அதை பெரிய பிரதானமாக்கி அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பவும் சொல்கிறேன். 60 ஆண்டுகளினுடைய ஆட்சியை நீங்கள் 60 நாட்களினுடைய ஆட்சியோட ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் இங்கே சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை சொல்கிறேன். நீங்கள் முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. அவர் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க போகிறதுக்காக பயந்து உடனே நெஞ்சு வலி அப்படின்னு சொன்னார், உள்ள காரில் ஏறி உட்காந்துக்கிட்டாரு. பழைய திமுக காரங்களே இல்லை, எத்தனையோ பார்த்துருக்காங்க அப்படிலாம் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறீங்க. கனிமொழி அம்மையார் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து எங்களுக்கு சிறைச்சாலை ஒன்று எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, சிறையில் அடிபட ஒரு திமுக காரனுக்கு பெருமையான விஷயம்தான் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஜனநாயகத்தின் படி இருக்கக்கூடிய
மக்களுக்கு தேவையான ஒரு ஜனநாயக அரசாக இந்த தாவேக அரசு இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். நீங்கள் ஒரு எம்எல்ஏவை கைது செய்யப்பட்டு அவர்களை பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து ஜனநாயகத்தை மறுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவர் கைது செய்யப்பட்டு அவரை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் யாரையும் பார்க்க விட மாட்டாங்க. இது கடந்த கால வரலாறு, அதுதான் சட்டம், அதுதான் காவல்துறை அப்படி தான் பண்ணும். இன்றைக்கி புதுசாக தமிழக அரசு வந்த உடனே 50 நாளில் ஒரு தனியாக ஒரு செனரியோ போட்டு இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்லாம் எங்கேயும் எந்த இடத்துலையும் கொடுத்துர்ல. புரியுதுங்களா? திமுக ஆட்சி காலத்தில் சொல்கிற 2001 2026 வரைக்கும் 25 ஆண்டுகள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அச்சிட்டு கொடுத்தாங்க. இஸ்லாமிய சிறை கைதிகளுடைய விடுதலை சாத்தியமாயிடுச்சா? பரோல் கொடுத்தீங்க, பர்லோ கொடுத்தீங்க. பரோல் வேறு, பர்லோ வேறு, ரெண்டத்தையும் கொடுத்தீங்க. ரெண்டத்தையுமே ரத்து பண்ணது நீங்கள் தான். அவங்களுடைய மனைவிமார்களை கூட போய் பார்க்க விடலையே. இது எந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் நீங்கள் பண்ணீங்க? ஒரு சாமானியனுக்கு அப்போ ஒரு எம்எல்ஏன்றதுனால இத்தனை பேர் வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க. உங்களுடைய எலும்பை உடச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முதலமைச்சரை பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்படி என்ன கோபம்னு கேட்குறேன். சட்டமன்றத்தில் கேட்கும்போது கேள்வி நேரத்தில் உங்களை யார் எந்திரிச்சு வெளியில் ஓட சொன்னது? அத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் யார்? மக்கள் பிரதிநிதி யார்? நீங்கள் தானே. சட்டமன்றத்தினுடைய கதவுகளை அடைச்சி வச்சுட்டு பேசுவேன் அப்படின்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம். பேசின தோணின்னு ஒன்று இருக்குது. ஸ்பீக்கர்கிட்ட சபாநாயகர்கிட்ட முறையிடணும் சொன்னாரா இல்லையா? அப்போது இந்த மாதிரி நான் முறையிடணும், கதவுகளை மூடுங்க, பேசலைன்னு சொன்னவங்க பேசலைன்னு சொல்லி தானே பேட்ஜ் போட்டு வந்தீங்க. பேசினார் இல்லை, எங்கே போயிட்டீங்க? ஏன் ஓடுறீங்க? அவர் பேசணும்னு தானே எதிர்பார்த்தீங்க. நீங்கள் பேசுனதில் இதெல்லாம் குற்றம்னு ஏன் உங்களால் சொல்ல முடியல? ஏன் உட்கார முடியல? பொறுமை ஏன் இல்லை உங்களுக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே நீங்கள். என்ன எங்கே போய் பேச போகிறீங்க? மீட்டிங் போட்டு சேகர்பாபு மாதிரியும், அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியும், தாமோ அன்பரசன் மாதிரியும், ஏவா வேலு மாதிரியும், ஜெகத்ரட்சகன் மாதிரியும், ராசா மாதிரியும் பேச போகிறீங்களா? எது உங்களுடைய பார்வை என்ன? மக்களை நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் பார்க்குறீங்க? மக்களை நீங்கள் என்னவா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் பிரச்சனை மக்கள் மன்றத்தில் பேசாமல் நீங்கள் இப்போ திமுக காரனுடைய பொதுக்கூட்டத்தில் பேசினா சரியாயிடும்னு உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? இதுதான் உங்களுடைய 60-70 ஆண்டுகள் அரசியலான்னு கேட்குறேன். மக்கள் மன்றத்தில் திமுக தரப்புல சொல்லக்கூடியது மக்கள் மன்றத்தில் தேவையான விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டு என்ன சொன்னீங்கன்னு கேட்கிறேன். இந்த 60 நாட்கள்ல என்ன சொல்லிட்டீங்க? இந்த ஆட்சியின் மேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஆட்சியில? போற பஸ்ல வீல் கலண்ட் இல்ல, அதான் சொல்லிடுறேன். போற பஸ்ல நீதிமன்றத்துல ஒரு அரசு வழக்கறிஞராகும் நீதி ஒன்று ஆகிறதுக்கு லஞ்சம் கொடுக்கறதாக அந்த பாதிக்கப்பட்டதாக பெண் தாவேக்கா சார்ந்திருக்கூடிய ஒரு பெண்ணே வந்து புகார் கொடுக்கிறாரு அப்படின்னு திமுக சொன்னது. ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஒருத்தர் புகார் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த பெண்ணிட்ட இப்போ கேளுங்க, இங்கே பாருங்க, ஒரு விஷயம் நடக்குது, தமிழ்நாடு முழுக்க நடக்குது, எல்லாத்தையுமே தேர்வு செஞ்சு ஒவ்வொருத்தரமாக ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல தவறுகள் நடந்திருக்கலாம், தவறுகள் நடந்ததை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு அத்தனையும் சரி செய்யப்படுது. அமைச்சர்கிட்ட கொடுக்குறதா சொல்கிறாங்க சார். மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டதா அந்த பெண் புகார் சொன்னதாகத்தான் திமுக. அமைச்சர்கிட்ட கொடுக்கப்பட்டதா சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அமைச்சருக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டதாக தான் அந்த பெண் புகாரில் சொல்லியிருக்காங்க. நானும் அந்த காணொலியை ஆடியோவை நானும் கேட்டேன், என்கிட்டயும் இருக்கும், உங்களுக்கு என்ன நான் ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். புரியுதுங்களா? அவர்கிட்ட தான் கொடுக்குறோன்னு சொல்லி அவர்கள் கேட்டதாக தான் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருக்கு. இந்த பாருங்க, இப்போ நம்ம சமீபத்தில் ஒரு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஒரு பணம் வாங்கினதாக தகவல் வந்தது, விசாரணை நடந்தது, கைது செய்யப்பட்டார், காணொலி வெளியாச்சு, கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்படுறாரு, கைது செய்யப்படுறாரு. இதுதான் கோட்பாடுகள்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம தமிழ்நாடு முழுக்க போட்டிருக்காங்க, ஒரே ஒரு அட்வொகேட் சொல்கிறாங்க, மற்ற எல்லாருமே சொல்லட்டுமே. இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லுங்கள், எங்களுக்கான பிரதித்துவம் போயிடுச்சு, எங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்குது, எனக்கு முன்னாடி நான் சீனியராக இருக்கேன், இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கிறேன், இல்லை அவர் உழைக்கலை, அவருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றத சொல்லட்டுமே. ஏன் சொல்ல முடியல அவங்களால? ஆதாரங்கள் இல்லையான்னு கேட்குறேன். திமுக காரங்க வந்துட்டாங்க, அதிமுக காரங்க வந்துட்டாங்கன்னா காசு கொடுத்துருக்காங்களா? ஆதாரத்தோட காட்டுங்க. உங்களால் ஏன் ஆதாரங்களை கொடுக்க முடியல? எல்லார் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு யாராக இருந்தாலும் தயக்கப்பட மாட்டேன்னு ஒவ்வொரு மீட்டிங்லையுமே சொல்லிட்டு தான் இருக்கிறார். கடைசியாக நடந்த அமைச்சரவை கூட்டத்திலையும் சொல்லியிருக்கிறார். அது அடிப்படை தொண்டனாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, மக்களுக்கான விரோத போக்கு நடந்தால் அது முதல்ல இங்கே தான் கை வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதில் எந்த விதமான ஒரு சமரசமும் கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இது வந்து ஜனநாயக விரோத அரசில் ஆணவ போக்கோடு இந்த அரசு செயல்படும், எதை முன்னுதாரணமாக காட்டுறாரு? எதை முன்னுதாரணமாக காட்டுறாரு? ஒரு ஆங்கில நாளிதழுடைய ஒரு தலையங்கத்தை சுட்டிக்காட்டி அவர் என்ன சொல்லுவார், மக்கள் விரோத போக்கில் இந்த ஆட்சி செயல்படுமே, ஆனால் மக்களே இந்த ஆணவ அரசுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு பதிவு போடுறாரு. பரந்தூருக்கு போவதை வந்து தடுத்து நிறுத்தினாங்களே,
அது ஜனநாயக போக்கா? விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துவதற்காக பல முறை நாட்கள் தள்ளி போச்சு, இது ஜனநாயக போக்கா? மதுரையில் மாநாடு நடத்துவதற்காக நேரம் கேட்கப்பட்டது, அது தடுத்து நிறுத்தப்பட்டது, இது ஜனநாயக போக்கா? அப்போல்லாம் இங்கே யார் முதல்வராக இருந்தாங்க? லீவில் போயிருந்தார் அவர். எது ஜனநாயக போக்குன்னு சொல்கிறாரு? இங்கே இப்போ ஒரு அரசை இல்லை, நான் சொல்லிடுறேன். ஒரு தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் ஒரு கார் தொழிற்சாலையை திறந்து வைக்க போகிறவருக்கு அங்கே நடந்த தம்பி அஜித்குமாரனுடைய வீட்டுக்கு போக முடியல, படுகொலைக்கு ஃபோனில் சாரி கேட்க முடிஞ்சிச்சு. அந்த ஃபோனில் கூட திருநெல்வேலி போய் தான் உங்களுக்கு அந்த ஃபோனே பண்ணணும்னு தோணியிருக்கு. அது வரைக்கும் தொலைத்தொடர்பு கட் ஆகிடுச்சு. சென்னையிலேருந்து ஃபோன் போகலை அவருக்கு. 10,000 வச்சு நாடு முழுக்க சுற்ற முடிஞ்சவருக்கு, ஆனால் அந்த ஃபோனே திருநெல்வேலியில் போய் தான் அவருக்கு ஆக்டிவாக இருக்குது. அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற எண்ணம் தோன்றியிருக்கு. எதை நீங்கள் ஜனநாயக போக்குன்னு சொல்கிறீங்க? அதுக்கு முன்னாடி 24 கொலைகள் மறைஞ்சி போச்சு, அதை வெளியில் கொண்டு வந்து பேசினாரு, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இன்னைக்கு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதையும் பேசுங்க சேர்த்து. முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் சொல்கிறாரு, திமுகவுடைய சட்டப்பிரிவு மாநில இணைச்சல் அவர் சொல்கிறாரு, இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் 4 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். சரி, எதுக்கு ஏற்கனவே உள்ளதையும் எடுத்து வைங்க, அதே பரந்தாமனை கூப்பிடுங்க, பேசுவதற்கு நான் தயாராக இருக்கேன், தாவேக்கா சார்பில் நான் பேசுகிறேன், கூப்பிட்டு உட்கார வைங்க, பேசுவோம், விவாதம் நடத்துவோம். 4 நடந்தது தவறு தான், புரியுதுங்களா? எங்கெல்லாம் நடந்திருக்கோ உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க, சஸ்பெண்ட் செய்யப்படலை, கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சிறையில் நடந்ததுக்கு. உங்களுடைய போக்குகள் எப்படி இருந்தது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய போக்கும் ஆட்சியும் அதிகாரம் எப்படி இருக்குன்றது தான். இங்கே நீங்கள் உங்களுடைய போக்கில் அதிகார திமிரில் ஆடிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் இங்கே அதிகாரம் மண்டிக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்குது. யார் கையிலையும் தனிப்பட்ட அதிகாரம்ன்றது கிடையாது. அப்படி கொடுத்துருக்கிறார், மக்கள்கிட்ட இன்னைக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு பார்க்கலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எங்களுக்கு காலையில் ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க, வாங்கிறாங்க. 20 வருஷம் அலைஞ்சிருக்கிறாங்க. அண்ணன் மன்னியரசு அவரை பார்ப்பதற்காக தலைமைச் செயலகத்தில் வந்து நிற்கிறாங்க. பழங்குடியினர் வந்து இந்த நரிக்குறவர்களுடைய சமூகம் வந்து நிற்கிறது, அவங்கள பார்க்குறாரு. அவங்க வெளியில் வந்து கொடுத்தது என்னென்னா, இது வரைக்கும் நாங்கள் இந்த கட்டடத்துக்குள்ளேயே வரலன்னு. இது சமூக நீதியா? வெக்கப்படணுமா இல்லையா? யார் வெக்கப்படணும்? முதல்வர் வெக்கப்படணும். சமூக நீதி உங்கள் அப்பான்னு சொன்னார்ல, அவர் வெக்கப்படணும் உங்களுக்காக. அதே மாதிரி இந்த குறி சொல்லுவாங்க இல்லையா, ஜோசியம் பார்ப்பாங்க, குடுகுடுப்புக்காரர் சொல்லுவாங்க. அதில் ஒரு பையனுக்கு இராணுவத்தில் வேலை கிடைத்து 2 ஆண்டுகள் சேர முடியல, அவனுக்கான சான்றிதழ் கொடுக்கல. நீங்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, இன்னொரு இடத்துல போய்கிட்டே இருக்கக்கூடியவர் உங்களுக்கு தர முடியாதுன்னு மறுக்கப்படுது. அவர்கிட்ட வந்து முறையீடு செய்கிறான். அடுத்த 48 மணி நேரத்தில் அந்த பையனுக்கு அந்த சான்றிதழ் வழங்கப்படுது. எதையெல்லாம் ஒப்பிடுறீங்கன்னு கேட்குறேன். இப்பவும் சொல்கிறோம், மக்களுக்கான அடிப்படை தேவைகள் அத்தனையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ரேஷன் கடையில் பிரச்சனை, உடனடியாக காணொலி வாயிலாக அது தெரியப்படுத்தப்படுது, உடனடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு இடத்துலையுமே போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க, நீங்கள் இந்த ஆப்பில் உங்களுடைய குறைகள் போடுங்க, தண்ணி வரல, மின்சாரம் பிரச்சனை, லைட்டு பிரச்சனை, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள். இங்கே கஞ்சாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு டீமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, தாராளமாக கொடுங்கன்னு. யார் கொடுங்க? செய்தியாளர்கள் தானே, நெறியாளர்கள் தானே, நீங்கள் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஒரு தூண் தானே, எடுத்து போடுங்க. உங்களுக்கு சொல்வதற்கு ஏதாவது தயக்கம் இருக்கா? தனிப்பட்ட மனிதனுக்கு தயக்கம் இருக்குது. ஜலீலுக்கு பெரிய தயக்கப்படலை சொன்ன பல முறை எதிரிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், காவல்துறை கண்காணிப்பில் 4 முறை வந்து கையெழுத்து போட்டு தான் போவாங்க. நான் இப்போ இல்லை, 25 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கக்கூடியவன். தமிழ்நாடு முழுக்க ஒரு காவல் நிலையத்துக்கு 2-3 டாஸ்மாக்குகள் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே ஒரு காவல் நிலையத்துக்கு டாஸ்மாக் இல்லாதது சென்னை திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய V5 காவல் நிலையம் தான். 2008 போராட்டம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கடைகளையும் மூடியிருக்கேன். அந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனை அடிப்படை என்னவோ அந்த அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கலாம். மக்களுடைய பார்வை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்ன விமர்சனம் என்ன, ஜனநாயக ரீதியாக இதே மக்கள் மன்றத்தில் ஒருவர் பேசுகின்ற போது அவருக்கு எதிர்ப்பு நடவடிக்கைகள் எடுத்தோம். இதே கனிமொழி அம்மையார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் திரு ஆதவர்ஜுனா அப்போ என்னெல்லாம் பேசினாரு, அப்போ அவர் முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லி பேசலையா, அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காரு, நாங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக இருந்தோம் என்று கேட்கிறார். நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் இப்போ ஏன் எடுக்கலைன்னு தான் கேட்குறோம். எடுங்க, எல்லாத்துக்குமே எடுக்கலையா? நீங்கள் நாகப்பட்டினத்தில் அவர் பேசும்போது வழக்கு போடுவோன்னு சொல்லலையா? RS பாரதி பேட்டி கொடுக்கலையா? இல்லை, நீங்கள் சும்மா வரலாறுகள் தெரியாதுன்றதுக்காக கனிமொழி அவங்க பேசுனதையும், இப்போ கனிமொழி யார் தாலியும் ஆறாதுனாங்க. கள்ளக்குறிச்சியினுடைய மரணத்துக்கு என்ன சொல்ல வராங்க? சாராயத்துக்கு 5 வருஷம் அவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க, அதை பற்றி எங்கேயா வாய் திறந்துருக்காங்களா? தூத்துக்குடியில் மைக்கு போடும்போதெல்லாம் தெரிச்சு ஓடினாங்களா இல்லையா? இதையெல்லாம் கேட்காதீங்க, வேறு எதாவது இருந்தால் கேளுங்க, அரசியல் சார்ந்து கேளுங்க.
அது அரசியல் இல்லையா? இல்லை, அவங்க இது சொன்னது அரசியல் தானே. அதுக்கு இதுவும் அரசியல் தான். ஏன் போடலை? போடுங்க, கேளுங்க. இப்போ போங்க, கோர்ட்டு இல்லையா உங்களுக்கு? அன்னைக்கு இப்படி சொன்னார் ஆட்சியில் இருந்த முதல்வர், இன்னைக்கு போய் கதவு தட்டுங்க. எல்லாத்துக்கும் தான் ஓடுறாருல அரசு பாரதிய, அதுக்காக தானே ஒரு டீம் வச்சுருக்கீங்க. போங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வச்சுருப்பாங்கல்ல, எல்லாரும் வச்சிருக்கீங்க, போங்கன்னு தான் சொல்கிறேன். நாங்கள் எதையுமே தடுத்து நிறுத்தலையே. சமூக நீதி இங்கே கொடுத்துருக்குறாங்க. 8 பேர் 9 பேர் துணை சபாநாயகரோட 9 பேர் கொடுத்த அழகு பார்த்துட்டு இருக்காங்க, அதையும் பேசுங்க. இஸ்லாமியர்களுக்கு 12 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்குது, அதையும் பேசுங்க. கிறிஸ்தவ மக்களுக்கு 12 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்குற, அதையும் பேசுங்க. எந்த அரசியலை பேச போறீங்க நீங்க? எதை மையமா வச்சு பேச போறீங்க? அரசியல் பேசணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, எல்லாத்தையும் பேசுங்க. மக்களுடைய வலியும் வேதனையும் பேசுங்க. அரசியல் அதுதான் மிகப்பெரிய அரசியல். மக்களுடைய வலியும் வேதனையும் பேசுங்க, அது மிகப்பெரிய அரசியல்னு சொல்றேன். அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரு? எதிர்கட்சிகள். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓடுறதெல்லாம் அரசியலா? நீங்க திமுக சார்பில் கூட்டம் போட்டு பேசுறது அரசியல் நினைக்கிறீங்களா? மக்கள்கிட்ட போய் ஏன் சார் சேரல? தெருக்குறள் அறிவு வந்து பலவந்தமாக இழுத்து செல்லப்படுகிறார், அரஸ்ட் பண்ணப்படுகிறார் அப்படின்னு தகவல் வருது. உடனடியாக அதுக்கு அவரை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போ இது செய்தியானதுக்கு பிறகாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. தெருக்குறள் அறிவு அரஸ்ட்ல இருந்து எம்எல்ஏ கைது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் திமுக கடுமையாக விமர்சிக்குது. அப்போ ஜனநாயகத்தினுடைய குரலே நசுக்கப்படுது. ஒரு தெருக்குறள் அறிவு நீட்டு வேண்டாம்னு சொல்லக்கூடியது ஒரு சொல்வதற்கான ஒரு வழி இல்லையா என்று கேட்குறேன். கள்ளக்குறிச்சியில் தங்கச்சி ஸ்ரீமதி படுகொலை செய்யப்படுறா. என்னை பொறுத்தளவுக்கு அது படுகொலை தான், சரிங்களா? படுகொலை செய்யப்படுறா. அப்போது வள்ளூர் கோட்டத்தில் சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தினுடைய சார்பாக தமிழ்நாட்டிலே முதல் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன். ஏன் கைது செஞ்சீங்க? ஏன் என்னை கைது செஞ்சீங்க? விவசாயிகளுக்காக எத்தனையோ பிரச்சனைகளுக்காக போராட்டம் பண்ணியிருக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை மக்களுக்காக போராட்டம் பண்ணும்போது மெழுகுவத்தி ஏந்தும்போது ஏன் மேலே முன்னாள் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற தமிம் அன்சாரி அவர்கள் மேலே திருமுருகன் காந்தி மேதில் மெரினாவில் கூடணுன்னு இதே திமுக அரசு தான் வழக்கு பதிவு செஞ்சுது. இது ஜனநாயகமா? தெருக்குறள் அறிவு எங்கள் முதல்வர் துப்பாக்கி சூடு நடந்ததை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்றதை சொல்லிட்டு கடந்து போகலை. எனக்கும் வரல, முதல்ல எல்லாருக்கும் வரல. இல்லை, அதை தான் சொல்கிறேன். அவர் உடனடியாக அழைக்கப்பட்டு அந்த இடத்துல யார் போய் போராட்டம் நடத்தினாலும், நேற்று ராகுல் காந்தி போராட்டம் பண்ணுறாரு, கைது செய்யப்பட்டார்ல. அதே போல் அந்த இடத்துல யார் நின்னாலும் கைது செய்யப்படுறது மரபு. அங்கே இப்போ அந்த இடத்துல இப்போ எந்த போராட்டம் நடந்தாலும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோன்ற பேரில் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் உடனடியாக அழைக்கப்பட்டு அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. நீட்டை ஒழிப்போன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். திமுக அரசாங்கம் பொய் சொன்னது போல் எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வரலை அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அவர் அழைக்கப்பட்டு திருப்பியும் பேசப்பட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் இருந்தால் சொல்லுங்கள், மேற்கோள் காட்டுங்கன்ற. இதை சொல்லுங்க. இதில் என்ன சமூக நீதி? இதை சொல்லுங்க. சமூக நீதிக்கு இல்லை, இப்போ திமுக வைக்கக்கூடிய விமர்சனம் இதே பாயிண்ட்டை திரு நயனா நாகேந்திரன் சொல்கிறார். எம்எல்ஏ கைது செய்யப்பட்டதுக்கு, விளாத்திகுளம் எம்எல்ஏ கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்படுறதுக்கு சபாநாயகர் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அவருடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சபாநாயகருக்கு விளக்கம் கொடுக்குறார். இல்லை, எனக்கு இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது சொல்லணும்னு சொல்கிறார். திரு நயனா நாகேந்திரன் என்ன சொல்லுகிறார்னா, இல்லை, அது மரபுகளை மாற்றி பேசுகிறார் சபாநாயகர். இல்லை, மாற்றி பேசுகிறார்னா அவர் மாற்றி பேசுகிறாருன்னா ஒரு சபாநாயகனுடைய விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். சபாநாயகர் தானே சொல்கிறாரு இந்த பகுதியில் இருந்தால் தான் நான் அதுக்கான அனுமதி தரணும்னு. இப்போ திரு நயனா நாகேந்திரன் ஆகட்டும், திருமிகு கனிமொழி அம்மையார் ஆகட்டும், அல்லது திமுகவை சேர்ந்திருக்கக்கூடிய மற்ற பிரமுகர்கள் எல்லாரும் ஒரே ஆஸ்பெக்டை தான் சொல்கிறாங்க. என்ன ஆஸ்பெக்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, தாவேக இந்த தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறது இவர்கள் மேலே என்கின்ற தாவேக அதிகாரத்தை பயன்படுத்துதுன்னா சத்தியமாக பயன்படுத்துது. ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்துது. அம்மா உணவகம் நஷ்டத்தில் போய்கிட்டு இருந்ததுன்னு சொன்னீங்க, இன்றைக்கி லாபத்தில் எங்கிக்கிட்டு இருக்குது. எங்கெல்லாம் பிரச்சனைகள்னு சொன்னீங்களோ அங்கெல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்துது, இல்லை மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் 60 ஆண்டுகள் இங்கே வழங்கப்பட்டது, நீங்கள் எதுவும் செய்யலை. அதனால இந்த சரியான நடவடிக்கைகள் உங்களுக்கு அதிகாரத்துவமாக தெரியுது, அதனால கவலை இல்லைன்ற. மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பாருங்கள். கனிமொழி அவர்களுக்கும் மார்க்கண்டேயனுக்கும் இங்கே பிரச்சனைக்காக பேசக்கூடிய இடம் இல்லை. அவர்களும் இந்த ஜனநாயகத்தில் ஒருத்தர் தான், அந்த மக்கள் தொகையில் அவங்களும் ஒருத்தர் தான், அவர்களுக்கும் சேர்த்து தான். அந்த மக்கள் பிரதிநிதியை
மக்கள் பிரதிநிதியாக மக்கள் பிரச்சனைக்காக போங்க. விளாத்திக்குளத்தில் நடந்த தங்கச்சி மரணத்தில் இதே கனிமொழி தான் கொடுத்தீங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு, அது இன்னும் ஒரு 2-3 நாளில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 41 பேருக்கு மட்டும் விடியறதுக்குள்ளவே கொண்டு போயிட்டு சாம்பலாக்குனீங்களே, எப்படி வந்தது உங்களுக்குன்னு கேட்டேன். இங்கே என்ன அதிகாரம் இருந்தது? ஏன் அங்கே வரல? ஏன் அதை தர முடியல? அதுக்கு என்ன சொல்ல வராங்க கனிமொழி அவர்கள்ட்ட? அவங்களையும் கூப்பிடுங்க. நிறைய கேள்விகள் இருக்குது. ஆட்சியும் அதிகாரமும் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே மக்களுக்காக எதுவும் செய்யலை. இங்கே ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அது உங்களை எரிச்சல் படுத்துது. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதை நீங்கள் திமிருன்னு நினச்சா திமிராக வச்சுக்கோங்க, அதிகாரம்னு நினச்சா அதிகாரமாக வச்சுக்கோங்க, ஆணவம் நினச்சா ஆணவமாக வச்சுக்கோங்க. நாங்கள் மக்களுக்கானது தான் செய்வோம். அதில் எங்களுக்கு எந்த சமரசமும் தேவையில்லை. அதுக்காக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அதை தவறுதலில் ஈடுபட்டால் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள்ன்றது மாற்று கருத்து இல்லை. குரல் தானே எதிர்க்கட்சிங்கிறது. யாரு? மக்களுடைய குரல்கள். மக்களுடைய குரலா இப்போ பாடுங்க. திமுகவினுடைய குரலா ஒலிக்காதீங்கன்னு சொல்கிறோம். மக்களுடைய குரலா பேசுங்க. மக்களுக்கு இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனையை பேசினா அவங்க வெக்கப்படணும். 60 வருஷம் நீங்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்கீங்க சார். ஒரு மின்வெட்டு தொடர்பாக ஒரு பிரச்சனை வச்சாலோ, அல்லது அடிப்படை சாலை சம்பந்தமாக ஒரு பிரச்சனையை வச்சாலோ, அல்லது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பிரச்சனையின் முன் வச்சாலோ, இல்லை இதில் 60 வருஷம் நாங்கள் செஞ்சிட்டோம், இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு மக்கள் பிரச்சனையை பேச சொல்லுங்கள் சார். ராம்சார் நிலத்தை பற்றி பேச சொல்லுங்கள் சார். மக்கள் பிரச்சனை இல்லையா சார்? அதில் வாங்க சார் பேச சொல்லுவோன்னு சொல்கிறேன். அதில் ஏன் சார் உங்களுக்கு தயக்கம்? இதை பேசக்கூடிய வாய் ஏன் அதை மறுக்குது? நகராட்சியில் நடந்த பிரச்சனையை பேச சொல்லுவோம் சார். வாங்க KN நேரு உட்கார வைங்க. சேகர் பாபுனுடைய தலையீடு என்னவாக இருந்ததுன்னு பேச சொல்லுங்கள். பிரியா அவர்களை பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். ஏன் ஓடுறீங்க? ஏன் அந்த வாய் மறுக்குதுன்னு கேட்குறேன். இதுக்கு பேசுவாங்களான்னு கேட்குறேன். இப்பவும் சொல்கிறேன், மக்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் செயல்படுங்க, வரவேற்கிறோம். உங்களுடைய விமர்சனங்கள் தான் என்னை வளர்க்குதுன்னு சொல்கிறார். நான் தயார்படுத்திக்கிறேன்னு சொல்கிறார். என்னை இன்னும் நான் விமர்சனம் பண்ணுங்கள், நான் அதெல்லாம் தாண்டி வருவேன்னு சொல்கிறாரு. அவர் விமர்சனத்தை கண்டு அஞ்சு ஓடலை எங்கேயும். உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டது கிடையாது. எங்கெல்லாம் கூப்பிட்டாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு வந்தவர், எல்லாத்தையுமே எதிர்கொண்டவர். A டீமு B டீமுன்னு சொன்னவரெல்லாம் எங்கேயும் கூர்க்குள்ள போய் அவர் சந்திக்கலை. இன்றைக்கி யாருன்றதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஜெயிச்சு தனக்கான பெரும்பான்மை கிடைக்கணும் போது எதிர்கட்சி எதிரணியில் போய் நிற்காத ஒரு தலைவர் இன்னைக்கு அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். மறைமுகமாக இங்கேருந்து போய் பக்கத்து மாநிலத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரல. அதிமுகவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக கரைத்து கொண்டிருக்கு. முதல்ல பாஜக அதிமுக கரைக்கும்னு சொல்லி விமர்சனம் வச்சாங்க. இப்போ தாவேகா பாஜக கரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் நாங்கள் தூய சக்தி, நாங்கள் தொட்டவங்களை விட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், ஏற்கனவே தொட்டவங்க விட மாட்டோம்னு சொன்னவங்க இப்போ எப்படி தூய சக்தியாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? விஜயபாஸ்கரை வச்சுக்கிட்டு எப்படி தூய சக்தியாக இருக்கிறாங்கன்னு கேட்கலங்க. பாருங்க, உங்கள் மேலே தனிப்பட்ட, அதாவது உங்கள் மீது நிரூபிக்கப்பட்ட புகார்ன்றது ஒன்றும் இல்லை, சரிங்களா? உங்கள் மீது வந்தால் அதுக்கு தாவேக்கா எந்த இடத்துலையும் அனுமதிக்காதுன்றதை அண்ணன் ஆதவ் அவர்கள் பேசியிருக்கிறார். அவர்கள் மீது இருக்கக்கூடிய விசாரணையில் தமிழக அரசு எந்த விதத்திலையும் தலையிடாதுன்னு சொல்லியிருக்கிறார். தமிழக அரசு வரவர்களை வரவேற்போமே தவிர்த்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் எந்த உதவிக்கரமும் நீட்டாதுன்றது தெளிவுபடுத்தியிருக்கிறார். புரியுதுங்களா? நாங்கள் மீட்டிங் போட்டு இந்த கரூருக்கு முதல்வர் செந்தில் பாலாஜி தான், அங்கே தான் ஜெயலலிதா, இங்கே செந்தில் பாலாஜின்னு பேசிட்டு செந்தில் பாலாஜியை கூட்டிகிட்டு இவர் என்னுடைய தளபதின்னு எந்த இடத்துலையும் பேசலை. புரியுதுங்களா? அதிமுகவை கரைச்சிக்கிட்டு இருக்குன்னு கவலைப்படக்கூடிய எதிர்கட்சி செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, ஜெகத் ரட்சகன், PK சேகர் பாபு, சிவசங்கர், ராஜகண்ணப்பன், மைத்ரேயன், அன்வர் ராஜா, மருது அழகராஜ், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க நான் சொன்ன அத்தனை பேரும் அமைச்சர்கள். மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு? அப்போ திமுக காரங்களா இங்கே எங்கே போயிட்டாங்க? ஆடு நினைதை நீங்கள் ஏன் சார் அழுகிறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்குறேன். கொளத்தூரில் ஏன் தோற்று போகணுன்றதே இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் விடை தெரியாமல் இருக்குதுன்னா அப்போ நீங்கள் தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிறீங்க? இத்தனை கோடி அத்தனை கோடி பேனா வைக்கணும்னு முனைப்பு காட்டினவங்களால் மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும்னு ஏன் ஒருபோதும் நினைக்கல? 3 முறை குளத்தூரில் ஜெயிச்சவர் ஏன் தோற்கப்படுறார்? ஒரு சூழல் சந்தர்ப்பத்தினால் தோற்கடிக்கப்படுகிறார் அல்லது தோற்கப்பட்டார் அப்படின்னா, வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார் அப்படின்னா 3 முறை எப்படி ஜெயிச்சிருக்கிறாருங்க கேள்வி வரும் இல்லையா? நான் இப்போவும் சொல்கிறோம், ஜெயித்தவருக்கு வாழ்த்துக்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ நான் என்னுடைய தொகுதியில் கடையநல்லூரில் நின்னேன். நான் வீட்டில் உட்காந்து போத்திட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். மக்கள் களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலை பேசிக்கிட்டு இருக்கிறேன். மாற்றி பேசுகிறேன்னா அந்த பக்கம் அநியாயம் நடந்து மக்களுக்கு விரோத போக்காக நடந்துக்கிட்டு இருக்கிறத நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா மக்கள் பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
நான் அடிப்படையில் ஒரு போராட்ட குணத்தில் உள்ளவன். கடந்த கால வரலாறுகள்னு ஒன்று இருக்குது. எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்குன்னு உளவுத்துறைக்கு தெரியும். எந்த இடத்துலையும் சமரசம் செஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை போல் ஒரு அரசு இருந்ததுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலையே. நீங்கள் 3 முறை ஜெயிச்சவங்களால் ஏன் 4வது முறை ஜெயிக்க முடியல? வெற்றி தோல்வி தேர்தல் சகஜம் தானே. அதை தான் நாங்களும் சொல்கிறோம். வெற்றியும் தோல்வியும் சகஜம். நீங்கள் திருச்சியில் நிற்கணும், அதை பண்ணணும், குளத்தூரை இப்போ சிங்கப்பூராக மாற்றினாருன்னு யார் புலம்பிக்கிட்டு இருக்கிறது? கல்யாண வீடு பூரா மொய் வைக்கணுமா, ஒப்பாரி வைக்கணுமா? கல்யாண வீட்டில் போயிட்டு நீங்கள் வாழ்த்திட்டு வரணும், மைக்கு போட்டு மேடை மாதிரி திமுக பொதுக்கூட்டம் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அது காலகாலமாக இருக்கிறது தான் சார். அவங்க திமுக கல்யாணத்தினாலே திமுக மண்டபத்தில் பேசக்கூடியது இன்றைக்கி தானே தான் பார்க்குறேன். அதை தான் சார் சொல்கிறேன். மணமக்களை வாழ்த்துங்க, மொய் வச்சுட்டு வாங்க, ஒப்பாரியே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குங்க? நேரம் கொடுத்து உங்களுடைய கருத்தில் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.